அப்படி சொல்லும்போது என்ன நினைக்கிறார்கள்? வயதான காலத்தில் ஆண்டவரை தேடுவோம், வயதான காலத்தில் ஊழியம் செய்வோம், வயதான காலத்தில் கர்த்தருப்போம். இல்லை, நாளை என்பது நம்முடைய அல்ல. இதைத்தான் யாக்கோபில் வாசிக்கிறோம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எழுப்பட்டது, வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் டெம்பரரி. இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. எனவே தான் திருமறை சொல்கிறது, நாட்கள் கொடிதாய் மாறிடுமுன் காலத்தை ஆதாயம் செய்வோம். இங்கே நான் சொல்ல வந்த வார்த்தை, நித்தியத்திற்கான ஒரு ஆசை இருக்குமானால் நீங்கள் நாட்களை பயன்படுத்தி கொள்ளுவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நித்தியத்திற்கான ஒரு ஆசை இருக்குமானால் காலங்களை பயன்படுத்தி கொள்வீர்கள். நான் இப்பொழுது பேசுகிற நேரம் ஆப்பிரிக்காவில் இரவு நேரம். ஆலயம் முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆசை என்னவென்றால் நேரங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆப்பிரிக்காவிலே கடுமையான வெயில், வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில். ஏற்கனவே ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணினேன். அந்த ஆயத்தம் பண்ணும் போதே அந்த கருவி அணைந்து விட்டது. அது சொல்லுகிறது அதிகமாய், அதாவது ஓவர் ஹீட். அப்படின்னா ஒரு ஏசி ரூம்லேயே அது ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. அப்படின்னா எவ்வளோ பெரிய வெயில் என்று பாருங்கள். தண்ணீர் பஞ்சம். குழாய்களிலே தண்ணீர் வருவதில்லை. எங்கிருந்தோ போய் பிடித்து கொண்டு வருகிறார்கள். நான் 3வது மாடியிலே தங்கியிருக்கிறேன். கீழ் மாடியிலிருந்து அதாவது வீதியிலிருந்து 3வது மாடிக்கு தண்ணீரை சுமக்கும் பெண்கள். துக்கமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, தேவன் நம்முடைய தேசத்திலே பரந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நல்ல வசதி. இங்கே சாலைகளே இல்லை. நான் 3 மணி நேரம் பிரயாணம் செய்தேன். ஆகாயமானத்திலிருந்து நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு 3 மணி நேரம். நரக வேதனை. சாலையே இல்லை. அது எங்கு போகிறது? ஒரே திசையில் எல்லா வண்டியும் வருகிறது. பயமா இருக்குது. நான் என்னை அழைத்து கொண்டு போன இந்த வாகனம் ரொம்ப ரொம்ப பழைய வண்டி. அதுதான் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அது சாலைகளே இல்லை. சட்டை முழுக்க ஒரே புழுதி. காரில் ஏசி கூட கிடையாது. எங்கு பார்த்தாலும் பாலைவனம், வனாந்திரம். அன்புடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு, நம் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்கள், நம் கொடுத்திருக்கிற மேன்மை எத்தனை பெரியது. எனவேதான் திரும்ப சொல்லுகிறேன், நாட்கள் கொடிதாய் மாறிடமும் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுவோம். நான் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறேன், நித்தியத்திற்கான. இதுதான்